இந்த வீடியோவில் தெலுங்கு நடிகை பூஜா அக்டேக்கு வந்து மிகப்பெரிய பாலியல் தொல்லை கொடுத்தது வந்து ஒரு தமிழ் டைரக்டர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அவர் யார் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகர் விஷால் வந்து செருப்பால் அடிங்க, எத்தனை செருப்புனாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து ஸ்ரீரெட்டி வந்து எங்கிட்டையும் நிறைய செருப்பு இருக்குது, நான் வேணா அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா மலையாளத்தில் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற மோகன்லால் வந்து ஒரு கோலத்தனமான ஆள், இந்த மாதிரி ஒரு கோலத்தனமான ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நடிகைகள் இப்போ ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி மோகன்லாலை பற்றி ஒரு கோலையான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக வந்து இன்றைக்கி இந்திய சினிமாவில் பூஜா அக்டே வந்து மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்காங்க. ஆனால் இவங்களோட ஆரம்பகால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருந்திருக்காங்க. சினிமா வாய்ப்பை தேடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து போதுமான வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஆரம்பத்தில் முதலாக வந்து சினிமா வாய்ப்பு கொடுத்த வந்து நம்ம டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் தான். மிஸ்கின் அவர்கள் தான் வந்து மோமோடி படத்தில் வந்து பூஜா அக்டேவை வந்து கமிட் பண்ணாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணும்போது பூஜா அக்டேக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்திட்டு வந்தார் மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து இப்போ அந்த விஷயம் வந்து கசிஞ்சிருக்குது. என்னென்னா வந்து அவங்க வந்து அந்த அவரோட ஆசைகளுக்கு இணங்க மறுத்தனால வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போதுமான காட்சிகள் வந்து பூஜா அக்டேக்கு வந்து கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. பூஜா அக்டேக்கு வந்து க்ளோஸ்அப் காட்சிகள்லாம் எதுவும் வைக்காமல் அவங்கள வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி வந்து காட்சியமைப்பு வந்து படுத்தினார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்குது. ஆனால் அவங்களும் வந்து அதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லாமல் அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரங்களில் இந்த நியூஸை சொல்லி இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து மலையாளத்தில் இப்போ நடந்த வந்து பாலியல் தொல்லைகள் குறித்து வந்து இப்போ வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அந்த அறிக்கை வந்து வெளியே இருக்குது. அது மூலமாக வந்த தகவலின்படி இப்போ வந்து பொதுவாக எல்லா நடிகைகளும் தங்களுக்கு நடந்த பாலியல் தொல்லைகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். சரி, அடுத்ததாக வந்து நம்ம நடிகர் விஷால் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, செருப்பால் அடிங்கன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா வந்து விஷால் அவர்கள் வந்து தன்னோட பர்த்டேவை வந்து முதியோர் இல்லத்தில் வந்து உணவு வழங்குறதுக்காக போயிருந்தார். அங்கே வந்து தன்னோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு உணவு பரிமாறிட்டு அங்கே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து விஷால் அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா விஷால் அவர்கள் வந்து இப்போ வந்து நடிகர் சங்கத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறனால அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, மலையாள சினிமாவில் வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து பாலியல் தொல்லைகள் குறித்த தகவல்களை வெளிவந்துட்டு இருக்குது. இப்போ மலையாளத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா, தமிழ் சினிமாவிலையும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஷால் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல, அப்படி இருந்ததுன்னா வந்து நடிகைகள் பயப்படாமல் முன்னாடி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளிக்கொண்டு வரணும், வெளியே வந்து சொல்லணும். அப்படி யாராவது உங்களை வந்து பாலியல் ரீதியாக வந்து அணுகுனாங்கன்னா அவங்கள வந்து செருப்பால் அடிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து விஷால் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க, ஸ்ரீரெட்டி வந்து உங்கள் மேலே தவறான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து தப்பாக நடந்துக்கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து விஷால் அவர்கள் வந்து ஸ்ரீரெட்டிங்கிற ஒரு நடிகையே எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, அவங்க வந்து என் மேலே தவறாக வந்து அவதூறு வந்து பரப்பிட்டுருக்காங்க, அந்த மாதிரி வந்து எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே வந்து ஸ்ரீரெட்டி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இப்படி வந்து விஷால் அவர்கள் வந்து உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீரெட்டி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஸ்ரீரெட்டி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஓ அப்படி சொல்லிட்டாரா, எங்கள் வீட்டில் நிறைய செருப்பு இருக்குதுங்க, நான் வேணால் அடிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ஒரு நடிகையை பற்றி பேசும்போது கவனமாக பேசணும், ஜாக்கிரதையாக பேசணும், உண்மையான கருத்துக்கள் மட்டும்தான் பேசணும். இப்படி வந்து பொய்யா வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அவர் வந்து அப்படி நடந்துக்கிட்டது உண்மை தான், அவர் வந்து செருப்பால் அடிச்சோன்னா செருப்பு எங்கிட்ட நிறைய இருக்குது, நான் அடிக்க ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி டேக் பண்ணி நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. விஷாலை பற்றியும் ஸ்ரீரெட்டி பற்றியும் இவங்க ரெண்டு பேருக்கு இதே வேலை தானே அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக வந்து மலையாள சினிமாவே புரட்டி போடுற விதமாக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. அதாவது நீதிபதி ஹேமா கமிட்டி வெளியிட்ட அறிக்கையில் வந்து மலையாள நடிகைகள் வந்து தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறதாகவும் மிரட்டப்படுறதாகவும் அலைக்கழிக்கப்படுறதாகவும் வந்து
அதுக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த கமிட்டியில் வந்து எழுதியிருக்காங்க. அந்த அறிக்கை வந்து வெளியே இருக்குது. அந்த அறிக்கையை ஆதரித்து நிறைய நடிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஊர்வசி, ரேவதி, அதுக்கப்புறம் சனம் செட்டி, பார்வதி, இவங்கெல்லாம் வந்து ஆமாம் பாலியல் ரீதியாக வந்து நாங்களாம் துன்புறுத்தப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து தொடர்ந்து அந்த அறிக்கையை வந்து ஆதரிச்சும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பாலியல் பட வாய்ப்பு தேடி வரும்போது நடிகைகள் ரொம்ப வந்து ஏளனப்படுத்தப்படுறாங்க. நிர்வாணமான காட்சிகளை நடிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. மீறி நடிக்க மறுத்தா வந்து அரசியல் சார்ந்த கட்சிகளை வச்சு மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து முக்கியமான புள்ளிகள்லாம் மாட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இயக்குனர் ரஞ்சித், இயக்குனர் சித்திக், இவங்க 2 பேர்த்து மேலேயும் வந்து பாலியல் புகார் வந்து எழுந்திருக்குது. நிறைய நடிகைகள் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து ஓப்பன் டாக்காக ஆமாம் இந்த டேரக்டர் இப்படியெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இதனால் வந்து இதை கேள்விப்பட்டு இந்த விஷயம் வந்து மலையாள சினிமாவையும் உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்திய அளவில் இந்த விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு. அதனால் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம இயக்குனர் சித்திக் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், 2 பேருமே வந்து நடிகர் சங்கத்தில் வந்து மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. அந்த மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருந்து விலகிட்டாங்க. அந்த பதவியிலேருந்து தங்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மோகன்லால் அவர்களும் வந்து நடிகர் சங்கத்திலேயே வந்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தவறாக வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாத மோகன்லால் அவர்கள் வந்து தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார். இந்த விஷயம் வந்து இந்திய சினிமாவிலே மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு. இதனால் வந்து அங்கே இருக்கிற மலையாள நடிகைகள்லாம் இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, பார்வதி, ஊர்வசி, ரேவதி இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்படி வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான செயல், எவ்வளோ பெரிய கேவலமான செயல், ஒரு கோழைத்தனமான செயல். மோகன்லால்லாம் இப்படி பண்ணலாமா? தலைவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணலாமா? தப்பை வந்து தட்டி கேட்குறக்கு மோகன்லாலுக்கு வந்து தைரியம் இல்லையா? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நடிகைகள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நடிகர்களுக்கும் இந்த மாதிரி பாலியல் தொல்லை வந்து நடந்திருக்குது. படவாய்ப்பு தேடி வரும்போது வந்து நிர்வாணமான காட்சிகள்லாம் வந்து நடிக்க சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க, நிர்பந்தப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து சிக்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியாஸ் கானையும் வந்து பாலியல் ரீதியாக வந்து தொந்தரவு கொடுத்துருக்காங்க. நிர்வாணமான காட்சிகள்லாம் நடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. அதை வந்து ஓப்பன் டாக்காக வந்து ரியாஸ் கானும் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி பாலியல் தொல்லைகள் குறித்து வந்து நடிகைகளாக டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லா சினிமாலேயும் வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகள் இருக்குது. மலையாள சினிமா நடிகைகள் ஓப்பன் டாக்காக போல்டாக வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவிலேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, ஹிந்தியில் படு மோசமான அளவில் கூட இந்த பாலியல் தொந்தரவுகள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் வந்து யாருமே வந்து ஓப்பன் டாக்காக பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நடிகைகள் எல்லாருமே இப்போ வந்து போல்டாக வந்து இந்த விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நடிகர் சங்க தலைவர் பதவியை மோகன்லால் இழந்தது வந்து மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செயல்னு சொல்லிட்டு இந்திய அளவில் இருக்கிற முக்கியமான சினிமா அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து மோகன்லால் அவர்கள் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறதெல்லாம் வந்து கோழைத்தனமான செயல் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சோசியல் மீடியாவில். ஓகே, நன்றி, வணக்கம்.